ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ராடிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் மகளிர் உரிமை தொகை பற்றின ஒரு சூப்பரான அப்டேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது மக்களின் குறைகளை தீர்க்க உங்கள் பகுதியிலேயே ஜூலை 15 தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் வந்து நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. நகர பகுதிகளில் 3768 முகாம்கள், கிராம பகுதிகளில் 6232 முகாம்கள் என்று மொத்தம் 10,000 முகாம்கள் வந்து நடத்தப்படுறதா சொல்லியிருக்காங்க. இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் எல்லாவற்றிலும் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படணும்னு சொல்லியிருக்காங்க. நகர பகுதிகளில் 13 அரசு துறைகளின் 43 சேவைகள் திட்டங்கள் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே கிராம பகுதிகளில் 14 அரசு துறைகளின் 46 சேவைகளை வந்து நீங்கள் பெறலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் மற்றொரு முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விடுபட்ட தகுதியுள்ள பெண்கள் வந்து இந்த முகாம்களில் உங்களின் விண்ணப்பங்களை வந்து நீங்கள் நிச்சயமாக தரலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்படி நீங்கள் தரும் விண்ணப்பங்கள் 15 நாட்களுக்குள் முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் கொடுக்குற விண்ணப்பத்தின் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 15 நாட்களுக்குள் முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முகாம் வந்து எத்தனை நாட்கள் நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 2வது வாரம் தொடங்கி அக்டோபர் மாதம் வரை இந்த முகாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்தனை துறைகள், சேவைகள், திட்டங்கள், இதில் எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். இது எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உள்ளூர் அளவில் இதற்கான தன்னார்வலர்கள் வந்து உங்களை தேடி வந்து உங்களுடன் ஸ்டாலின் முகாம் பற்றி உங்களுக்கு விளக்குவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படி விண்ணப்பிக்க வேண்டும், என்னென்ன சான்று ஆவணங்கள் எல்லாம் இணைக்க வேண்டும், தகுதி வரம்பு என்ன, இப்படி தேவையான எல்லா தகவல்களும் வழிகாட்டுதல்களும் உங்கள் வீட்டுக்கே வந்து கொடுப்பார்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது யாரெல்லாம் வந்து புதுசாக வந்து மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கணுமோ, அதே மாதிரி யாரெல்லாம் ஏற்கனவே வந்து விண்ணப்பித்து விடுபட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற ஜூலை 15ஆம் தேதி முதல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மகளிர் உரிமை தொகைக்கு புதுசாக விண்ணப்பிக்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.